சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, வாழ்க்கையில் வேண்டாம் வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்து கொண்டே இருந்தால் உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி மனிதர்கள் இருப்பதில்லை. மனிதர்கள் தவறு செய்யாதவர்கள் எவரும் இல்லை. எல்லோரும் எங்கே தெரிந்தும் தெரியாமலும் தவறுகள் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அதை மன்னித்துவிட்டு உறவு வேண்டும் என்று நினைப்பவர்களுக்குத்தான் உறவு இருக்கிறதே. இங்கே செய்யும் தவறை சுட்டிக்காட்டிக் கொண்டு நீ தவறு செய்து விட்டாய், நீ எனக்கு தேவையில்லை என்று ஒதுக்கி வைத்து கொண்டே சென்றால் உன்னோடு இருப்பது நான் மட்டுமாகத்தான் இருக்கும். இப்போது உன் வாழ்க்கையே வேண்டாம் என்று நீ ஒதுக்கி வைத்து இருந்த ஒரு உறவு உன்னை தேடி வரும் நேரம் வந்துவிட்டது. ஆனால் உன் மனதில் வெறுப்புகள் நிறைந்திருக்கிறது. அந்த வெறுப்பை போக்கத்தான் உன் சாயப்பா நான் இப்பொழுது அந்த தவறு செய்யாதவன் வேண்டும் என்று நீ நினைத்தால் இந்த உலகத்தில் யாருமே உனக்கு கிடைக்காமல் தான் இருப்பார்கள். தவறு என்று தெரிந்து அது உன் மனம் காயமடையும்படி இருந்தால் அதை நீ வெளிப்படையாக மனம் திறந்து அந்த உறவோடு பேசலாம். அந்த உறவுதான் உனக்கு எல்லாம், அந்த உறவுதான் உனக்கு உயிர், அந்த உறவுதான் உனக்கு உலகம் என்று இருக்கும்போது ஒரு தவறை சுட்டிக்காட்டி உன் வாழ்க்கையை நீ சோகப்படுத்திக் கொள்வது எந்த நிலையில் சரியாக இருக்கும்? இது தவறு, இனிமேல் கொண்டு இதை செய்யாதே என்று சொல்லிவிட்டு அந்த உறவின் மனதில் இருக்கும் தவறை திருத்தி அந்த உறவின் மனதில் நீ இருக்கிறாய் என்பதையும் உறுதிப்படுத்தி, என் மனதில் நீ எப்படி இருக்கிறாய் என்பதையும் உறுதிப்படுத்தி உன்னுடைய அன்பை வெளிக்காட்டி, நீ இல்லை என்றால் நான் நிறுத்தி, நான் இருக்கும்போது நீ திரும்ப திரும்ப இப்படி தவறுகளை நாம் உறவு எப்படி வளர்ப்பதும் நம் வாழ்க்கை எப்படி இனிமையாக இருக்கும் என்பதனை அந்த உறவினத்தில் நீதான் பேச வேண்டும். அப்பொழுது தானே மனதில் இருப்பது மனதில் பூட்டி வைத்திருக்கும் எந்த ஒரு காரியமாக உனக்கு எதிரே இருப்பவர்களுக்கு சொல்லுங்கள். வார்த்தையால் தானே அந்த உறவுகளுக்கு இதுதான் என்பது போல நஷ்டப்படி நடக்க வேண்டும் என்று ஏன் உனக்கு புரியாமல் எப்போதும் உனக்கு முன்னால் நிற்பவர்களின் தவறை கண்டுபிடிப்பதே விட்டுவிட்டு உன்னிடத்தில் என்ன தவறு இருக்கிறது என்பதை நீ தெரிந்து கொண்டாலே மற்றவர்களை மன்னிக்கும் இடத்தில் நீ இருப்பாய். அந்த குணமும் இப்பொழுது நீ வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்திருந்த அந்த உறவும் உன்னை தேடி வரும். நேரம் அருகில் வந்துவிட்டது. அந்த உறவு வரும் நேரத்தில் அதையே நினைத்து கொண்டு வரும் உறவையும் திருப்பி நீ அனுப்பிவிட வேண்டும். சோகத்தில் ஆழ்ந்துவிடும். வரும் உறவு செய்த தவறை மறந்துவிட்டு இதற்கு மேல் செய்யாமல் இருக்க என்ன செய்ய வேண்டுமோ அதை நீ செய்து அந்த உறவுக்கு அறிவுரை சொல். அந்த உறவிடம் அன்பை கொட்டி கொடுத்து அந்த உறவை திருத்தி அந்த உறவோடு வாழப்பார். இன்னும் 2 மணி நேரத்தில் உன்னை தேடி வரும் அந்த உறவை ஏற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையை நீ சொர்க்கமாக மாற்றிக்கொள். உன்னிடத்தில் அந்த உறவு தங்கிவிடும். உன் முடிவை உன் கையில் கொடுத்திருக்கின்றேன். நல்ல முடிவை எடு. ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.